உறவுகளே. வணக்கம் உறவுகளே. கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் அதுமா வருது. இப்ப நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம். எங்க போறோம்னா வாங்க வீடியோக்குள்ள வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கு. சார் வந்து இன்னைக்கு வந்து புதுச்சட்டை போட்டுருக்காங்க. சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஜம்முன்னு புதுச்சட்டை போட்டு கிளம்பிருக்காங்க. என்னைக்கும் புதுச்சட்டை எடுத்து தச்சு மறுநாளே போட்டுருவேன். ஆனா இது தச்சு வச்சு இப்போ ஒரு 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. அத போட விடல, நான் தான் போட விடல. ஆடிப்பெருக்கு போடுங்க. இன்னைக்கு ஆடிப்பெருக்கு உலக மக்கள் அனைவருக்கும், நம்ம உறவுகள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆடிப்பெருக்க நல்ல சேஃபா, நல்லா சந்தோஷமா நல்லா கொண்டாடுங்க. ஆற்றக்கரை, குளத்தக்கரை, அருவிக்கரைன்னு எல்லாம் போறவங்க கவனமா நல்ல சேஃப்டியா நல்ல முறையா கொண்டாடிட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து ஆடிப்பெருக்கு வந்து அங்கிட்டு காவிரி ஆத்து கரை ஓரத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. எல்லா பக்கமே பெரும்பாலும் எல்லா பக்கமே இப்ப ஆடிப்பெருக்கு நல்லா கொண்டாடுறாங்க. அந்த கரெக்டா பத்தியா அந்த ஆடிப்பெருக்கு கணக்கு பண்ணிதான் அந்த காவிரி ஆத்து தண்ணி அதிகமா வரும். அது அந்த இது வச்சு, ஆமா, அது அமைப்பு ஒண்ணு அதை வச்சுதான் அவங்களையே ஆடிப்பெருக்கே விழாவே வச்சது. ஏன்னா அந்த டயத்துலதான் மழை வந்து தண்ணி வந்து ரொம்ப அப்படி வரும். அதுக்காண்டி கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கு, கொஞ்சம் ஷேக் ஆகும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாம எங்க போறோம், நேரா இப்போ எங்க போறோம்னு நான் இப்பவுமே சொல்லிடுறேன். மாவட்டத்துக்கு போறோம், தென்காசி மாவட்டத்துக்கு போறோம். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஏன் போறோம் அப்படின்னா, நான் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி ஆரி ஒர்க்கர்ஸ்லோடைய ஒரு ஈவெண்ட் வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்துட்டு இருக்கு. கான்ஃபரன்ஸ் பார்த்திருப்பீங்க, விருதுநகர்ல நாங்க எல்லாம் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டா இப்போ வந்து ஈவெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு வந்து தென்காசி மாவட்டத்துல நடக்குது. அங்க உள்ள மேம், செக்ரட்டரி மேம் நடத்துறாங்க இதை. நாங்க அங்கதான் போறோம். நான் திருநெல்வேலி செக்ரட்டரிங்கிற முறையில என்னையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. போய் அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு என்ன ஏதுக்கு போய் பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நல்லா அங்கேயும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஆரி ஒர்க்கர்ஸ் தான் இந்த இது பண்றாங்க. நம்மளுடைய சார் டாக்டர் அரவிந்த் சார், அப்புறம் வந்து செக்ரட்டரி மேம், தலைவர் மேம், எல்லா பொருளாளர் மேம் எல்லாருமே அங்க வருவாங்க. இன்னைக்கு வந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, ஜட்ஜஸ் வருவாங்க. நம்மளும் போய் பார்த்து நிகழ்ச்சி எப்படி நடக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம். நான் வந்து அதுல சில கிளிப்ஸ்கள் உங்களுக்கு காமிக்கேன். அங்க எவ்வளவு தூரம் எடுக்க முடியுதுன்னு பார்த்து உங்களுக்கு நான் அங்க வீடியோ எடுத்து காமிக்கேன். பாருங்க, தவறாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நல்லா இருக்கும், நிகழ்ச்சி நல்லா இருக்கும். அப்புறம் அதை முடிச்சுட்டு எங்க போறோம், குற்றாலம் குளிக்க போறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே போய் குற்றாலத்துல ஒரு குட்டி குளியல் ஒண்ணு போட்டு வருவோம். இந்த வட்டம் நம்ம வந்து பழைய குற்றாலம் தான் போறோம். பழைய குற்றாலம் போய் குளிச்சு 5-6 வருஷம் கூட இருக்கும். 5-6 வருஷம் இல்ல, நம்ம கொரோனாக்கு முன்னாடி போனது பழைய குற்றாலம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட இருக்கும். எப்பனாலும் நம்ம வந்து ஃபைவ் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸ் கூட போல, நம்ம மெயின் ஃபால்ஸ் போவே இல்ல, ஃபைவ் ஃபால்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் மட்டும் வாங்க போவோம். அதனால இந்த வட்டம் கண்டிப்பா பழைய குற்றாலம் மட்டும் நல்லா குளிச்சுட்டு வரோம். ஓகே, இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் எப்படி இருக்கும், தண்ணி எப்படி விழுதோ பாப்போம். அங்க போய் பாத்துக்கிடுவோம். நிகழ்ச்சி முடிப்போம். நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே பழைய குற்றாலம் போய் பசி வந்துரும். நாங்க காலையில கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து சுட்டி மகள் வரல, ஏன்னா அவர் ரெஸ்ட் எடுக்க போறேன்ட்டா. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஏன்னா நாங்க சீக்கிரம் வந்துருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படியே மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துருவோம். ரொம்ப நேரம் ஆகாது. சரி, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னைக்கு அப்படின்னு விட்டாச்சு. அவளுக்கு வேற படிக்க வேண்டிய வேற இருக்கா, அதனாலதான் அவன் வரலன்னு சொல்லிட்டா. அப்புறம் பாருங்க, பசி வந்துருச்சு அப்பாவுக்கு. சாப்பிடுவோம் கடையில போற வழியில ஏதாவது கடையில சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து நீங்க சொல்லி இருந்தா வீட்லயே சாப்பாடு கட்டி கொண்டு வந்துருப்பேன். வண்டி ஓட்டி வர டிரைவரா வரேன், அது கூட டிரைவரா, அது பெட்ரோல் போடுறதுல இருந்து கடையில சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கூட்டு போக வேண்டியிருக்கு. நம்மளுடைய பர்சனல் ஒர்க்குக்கு கூட்டு போனா அப்பா அப்படித்தான் என்னை பண்றாங்க பாருங்க. சரி, அங்க போய் எப்படி இருக்குன்னு பாப்போம். நம்ம ஈவெண்ட் அடுத்தால வருது. நவம்பர் மாசம் 30ஆம் தேதி நம்மளுடைய ஈவெண்ட் வருது. அதாவது இந்த வருஷம் 2025 நவம்பர் 30ஆம் தேதி திருநெல்வேலியில பண்றேன். நம்ம திருநெல்வேலி மக்கள் அனைவரும் அதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது. நல்ல ஒரு அரிய வாய்ப்பு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே ஈவெண்ட் நான் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிங்கிற முறையில நான் தனியா பண்றேன். ஓகேவா? அதுலயும் நிறைய இதெல்லாம் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல அது நான் என்னென்ன பண்ண போறோம், என்ன பெனிஃபிட் அதுல
சர்டிபிகேட் எப்படி, மெடல்ஸ் எப்படி, அதாவது ஷீல்டு இதெல்லாம் வந்து பொதுவா பெண்களுக்கு நல்ல ஒரு யூஸா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து வேல்யூவான சர்டிபிகேட்ஸ், கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ், அது ஒண்ணுதான் இதுல பிளஸ் பாயிண்ட். என்ன ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட்னு சொல்லி நினைச்சுன்னா நம்மளுடைய சர்டிபிகேட்ஸ் தான். சர்டிபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து அசோசியேஷன்ல உள்ள மெம்பர்ஷிப் வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃப்ரீயா யாரும் இப்படி கொடுக்க மாட்டாங்க எந்த அசோசியேஷன்லயும். நம்ம இதுல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதையும் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. கைத்தொழில நல்லா கத்துக்கிட்டு நம்ம ஈவெண்ட்டை நல்ல முறையா பண்ணுவோம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லா மக்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆரி ஒர்க்கர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட், அப்புறம் தையல் கலைஞர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் சேர்ந்து தான், ஆரி ஒர்க்கர்ஸ் மட்டும் கிடையாது, இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அந்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டை வச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல முறையா நம்ம சூப்பரா பண்ணுவோம். சரியா? சரி, இப்ப வந்து நம்ம ஒரு கடையை பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புவோம். சாப்பிட வந்திருக்கீங்களா? அதாவது சங்கரங்கோயில்ல என்ன? ஆமா, சரி போய் சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு அங்க போய் பார்ப்போம், ஹோட்டல்ல போய் பார்ப்போம். இங்கேயும் வந்து அப்பாவி அப்பாவை பாருங்க, ரவை தோசை. இப்பமும் ரவை தோசை. என்ன எங்க போனாலும் இந்த ரவை தோசையை விடுறது கிடையாது. எனக்கு வந்து பூரி கேட்டிருக்கேன், பூரி வரல இன்னும், இனிமேதான் வரும். நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கா? இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தென்காசியில் நடந்த ஆரி ஒர்க் அசோசியேஷன் காம்படிஷனுக்கு கிளம்பி அங்கே வந்துட்டோம். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபோன் பேசிட்டு பிங்க் கலர் லாவெண்டர் கலர் சாரீ கட்டிட்டு வரவங்க தான் தென்காசி மாவட்ட செக்ரட்டரி இசைக்கு சக்தி மேம். இவங்க தலைமையில் தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜேபி காலேஜ், தென்காசி பக்கத்தில் உள்ள அகரக்கட்டுங்கிற ஊரில் ஜேபி காலேஜ் நடந்தது. அதுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு, நல்ல நிகழ்ச்சி சூப்பராக நடத்துனாங்க. பக்கத்தில் இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்னுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போர்டு மெம்பர் இவங்க பிரேமலதா. மற்ற ஃப்ரெண்ட்ஸு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் செக்ரட்டரிஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. இவங்க கீழே சின்னதாக நிற்கிறவங்க வந்து எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர், சென்ட்ரலில் நிற்கிறவங்க தலைவர். ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு பரமேஸ்வரி மேம், க்ரீன் கலர் சாரி, அவங்க வந்து பரமேஸ்வரி மேம்னு உங்களுக்கு தெரியும். இந்த வாய்ஸ் வந்து நான் வீட்டில் வந்து தனியாக கொடுக்குறேன். ஏன்னா அங்கே ரொம்ப இறைச்சல், பாட்டு சத்தம் அதெல்லாம் இருந்ததுனால தான் என்னால் வந்து அங்கே ரியலாக குரல் கொடுக்க முடியல. வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து எங்களுடைய சங்கத்தின் சிஓ சார் அவங்க வந்துட்டாங்க. அவங்க இப்போ என்ட்ரி ஆகுறாங்க. அப்புறம் ஸ்டேஜில் வந்து பேசிவிட்டு ப்ராப்பராக காம்படிஷன் எல்லாம் நடந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தாங்க, ஒர்க்கு நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய ஒர்க்கெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணாங்க. அந்த 1.5 மணி நேரம் காம்படிஷன் என்ன முடியுமோ அது க்ரியேட்டிவிட்டி கரெக்டாக கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் மதியம் லஞ்சு முடித்தோடனே நானும் அப்பாவும் அப்படியே குற்றாலத்தில் போய் குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் அங்கே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க, எல்லாமே நிறைய பார்த்தோம். மதியம் லஞ்சு முடிச்சோன்னே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்துட்டு மேம்கிட்ட எல்லாத்திட்டையுமே சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி ஈவெண்ட்டுகள் நிறைய நடக்குது. தவறாமல் பாருங்கள். ஓகேவா? கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கலந்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம குற்றாலத்தில் குளிக்க போகிறத பார்ப்போம். குளிப்போம். எங்கே இப்போ பழைய குற்றாலம் வந்திருக்கோம். பழைய குற்றாலத்தில் போய் குளிக்கலான்ட்டு வரோம். தண்ணி பரவாயில்லாமல் விழுது. தண்ணி பரவாயில்லாமல் தான் விழுதுன்னு. ஆமாம், இது குளிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கம்மியாக விழலை. காற்று நல்லா இருக்கலாம். தண்ணி அவ்வளவா விழலையே. தண்ணி சுமாராத்தான். பாப்போம். இல்ல உடும்பு அந்த அன்னைக்கு வருங்க. நினைக்கா பாறையில உடும்பு தெரியுதா எப்படி போகுதுன்னு வருங்க. பழைய குற்றாலம், பழைய குற்றாலத்துல இதை போட்டு தானே மலையில ஏறுவாங்க. ஆமா விட போகுது, உள்ள பேச்சு கொடுக்க உள்ள போயிடும். இங்க இருங்க, குட்டி குட்டி குரங்க பாருங்க, விளையாடுது அம்மாவும் பிள்ளையும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில
குற்றாலம் போயிட்டு வந்தாச்சு என்ன குளிச்சாச்சு. நல்ல முடிய சூப்பரா. பாரு. இப்பதான் முடி நல்லா மடங்கி வந்துச்சு. அதுல முடி எப்படி ஆச்சு பாரு. அப்பாவி அப்பா முடி வந்து நல்லா மடங்கி வந்தது. இப்ப பலபடி நடுக்கு நிக்கி. ஃபால்ஸ்ல குளிச்சதுனால அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா நல்ல ஏமா குளிச்சேன். அந்த அது பேர் என்ன பேருமா? அது பேரு உடம்பு பார்த்தோம் இல்லையா? பார்த்து நான் பயந்துட்டேம்மா. நம்ம என்னடி தெரியுமா நானு அது முதல்ல நினைச்சேன் பாத்துமா. பாறையில நீங்க அது வீடியோ எப்படி இருந்தது பாத்தியா? வீடியோல பாத்துருப்பீங்க. பாறையில வந்து அப்படியே உடும்பு வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே முதல்ல மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல சைஸுக்கு இருந்தது. நல்ல பெரிய உடும்பு என்ன? ஆமா, வீடியோல பாத்திருப்பீங்க நீங்க. அது வந்து நான் வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்ததுனால அப்படி தெரியுது. அப்படியே குளிச்சவங்க ஃபுல்லாவே அந்த இத பார்த்தாங்க. எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க. நாங்க உள்ள போகும்போதே எல்லாரும் என்ன எல்லாரும் நின்று பாத்துக்க நிக்காங்க அப்படின்னு நினைச்சு நாங்களும் பார்த்தோம். நான் அப்ப பார்த்து பயந்துட்டு முதல்ல வந்து நான் முதல்ல நினைச்சேன். முதல்ல நான் நினைச்சேன் அப்படியே இறங்கி தண்ணிக்குள்ள போயிருந்து நினைச்சேன். உடும்பு பிடின்னு சொல்றாங்கல்ல, அதான் அது. அந்த பாறை இப்படி இருக்கு, நல்ல ஸ்லாண்டிங், நல்லா இதா இருக்கு. அதுல வந்து அப்படியே பிடிச்சிட்டு நிக்குது. நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். அப்பா இப்ப கொஞ்சம் பயந்துட்டாங்க. உடும்பு வந்து கொஞ்சம் பயங்காட்டி விட்டுச்சு. என்ன சரியானது, பயங்காட்டி விட்டுச்சு. ஆனா குளிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த பாறையில அங்கிட்டு வந்துருமோன்னு. ஏன்னா பாறை ஒட்டி இருக்கா, குளிச்சுட்டு நிக்கல வந்துருமோ, பாறைக்குள்ளோடி வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பழைய குற்றாலத்துல இப்போ குளிச்சு ஒரு 6-7 வருஷம் இருக்குமா? இருக்கு ரொம்ப தான் குளிச்சிருக்கோம். இப்போ பாதி தூரத்துக்கு மேல விட மாட்டேங்காங்க அந்த பஸ்ல இருந்து. ஆமா, அது ஒண்ணு. கார் பார்க்கிங் இங்க டோக்கன் வாங்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு ஆட்டோல கூட்டு போய் விடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஆட்டோல எப்படி, அதுவும் காசு 80 ரூபா. அதுக்கும் காசு வாங்கிடுறாங்க. 80 ரூபா இல்லன்னா 100 ரூபா. அந்த கண்ணாடி மேல ஏத்தி விடுங்க, குரல் சரியா கேட்காது. இன்னும் ஏத்தி விடுங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பழைய குற்றால கார் பார்க்கிங் சொல்லி முன்னாடியே காருக்கு டோக்கன் வாங்கிடுறாங்க. அது 50 ரூபா டோக்கன் வாங்கிடுறாங்க. அப்புறம் கார் கொஞ்சம் தூரம் தான், அந்த டோக்கன் வாங்கி கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் காரை பார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு 1 கிலோமீட்டருக்கு நடக்கணும். அதாவது ஹில்ஸ் மாதிரி கொஞ்சம் மேடா இருக்கு. கடைகள்லாம் எதுவும் கிடையாது. ஆமா, நீங்க எல்லாம் உறவுகள் போனீங்கன்னா கார் பார்க்கிங் பண்ணிட்டு பஸ், கவர்மெண்ட் பஸ். ஆமா, அது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. நாங்க என்ன செஞ்சிட்டோம், 80 ரூபா கொடுத்து ஆட்டோல போயிட்டு 2 வருவோம். ஏன்னா மேல ஏற மேல நடக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டோம். வரையில கூட நடந்துடலாம் அப்படின்னு ஆட்டோல போயிட்டோம். அப்புறம் பார்க்க கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயாவே அடிக்குது. பஸ் 3-4 பஸ், புது பஸ் நல்லா அடிக்கி. நீங்க அதுலயே போய் குளிச்சுட்டு திருப்பி அதுல வந்து இங்க வந்து இறங்கிடலாம். கார் பார்க்கிங் அந்த பஸ்லயே வந்து கார் பார்க்கிங்னே போட்டிருக்காங்க. பழைய குற்றாலம் வரவங்க கார் பார்க்கிங்ல விட்டுட்டு பஸ்ல போங்க, திருப்பி குளிச்சுட்டு ஃபால்ஸ்ல இருந்து குளிச்சுட்டு மறுபடியும் வந்து பஸ்லயே உங்க கார் பார்க்கிங் வந்துருங்க. காரோ வேனோ 2 வீலரோ எதுனாலும் பார்க் பண்ற இடத்துக்கு கொண்டாந்து விடுறாங்க. ஆட்டோல போனாலும் போங்க, உங்க சௌரியம் தான். இல்ல, பஸ் சௌரியம் இருக்குங்க, நம்மளுக்கு தெரியல. அதனால போயிட்டு பஸ் வந்து ஃப்ரீ தானே, உங்களுக்கு ஃப்ரீயா தான் கூட்டு போறாங்க. பஸ் ஆட்டோனா 80 ரூபா கொடுத்துலாம் போகணும். 100 ரூபாங்க. சரி, ஆட்டோக்காரங்களும் பாவம் சாப்பிடணும்ல. சரி, அவங்களுக்கும் இருக்கணும். அதுக்காண்டி முடியாத பட்சத்துல என்ன செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் வயசானவங்க ஆட்டோல போய்க்கோங்க. பஸ்ல ஏறி இறங்க முடியாது. ஆனா நீ நல்ல குளியல், நல்லா குளிச்சாச்சு. சுட்டி காவியா தான் மிஸ் பண்ணிட்டா. அவ வந்து வரலன்ட்டா. சரி இருக்கட்டும். இப்போ அந்த ஃபால்ஸ் பத்தியா அந்த அது வந்து பழைய குற்றாலத்தை வந்து தண்ணி வந்து அப்படியே கீழே தான் விழுந்துருக்கு பத்மா. அப்ப காமராஜர் முதலமைச்சர் வந்து பாத்துருக்காரு பத்மா. பார்த்துட்டு தான் அந்த இடத்த பூரா நல்லா அதை செதுக்கி விடுங்க, ஆட்கள் வந்து குளிக்கட்டும்னு அவரு இது பண்ணதுதான். அதே வேஸ்டா அந்த பக்கமா போயிருக்கு. போனோனே அவர் இந்த பக்கமா ஃபால்ஸ் மாதிரி அதை வந்து உடைச்சு விட்டுருக்காங்க. அதாவது நேர கீழே விழுந்திருக்கு, குளிக்க முடியாம அளவுக்கு. ஆனா உடைச்சு விட்டு குளிக்கிற மாதிரி போதும். ஆனா எந்த ஃபால்ஸ்ல குளிச்சாலும் பழைய குற்றாலத்துல குளிச்சா அது ஒரு நல்லா இருக்கும். தண்ணி சுத்தமான தண்ணி வந்து சாஃப்டா விழும். அதாவது ரொம்ப அந்த கனத்த தண்ணியா தடதடன்னு விழாம நல்லா சாஃப்டா விழும். பழைய குற்றாலம் வந்து எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் குளிக்கலாம். மத்த இடங்கள்ல கூட்டம் இருந்தா குளிக்க முடியாது. ஏன்னா ஒரே பகுதியில விழும், குளிக்க முடியாது. நம்ம இடிச்சு குளிக்கிற மாதிரி இருக்கும். பழைய குற்றாலம் வந்து விரிஞ்சு பறந்து விழுறதுனால நம்ம ஈஸியா குளிச்சிடலாம். வந்து இப்போ பழைய குற்றாலம் ஃபால்ஸுக்கு பக்கத்துல கடைகள்லாம் இருந்ததுல ஒண்ணுமே கிடையாது பத்தியா. ஏன்னா அது பூராமே ஃபாரஸ்ட் எடுத்தாங்களாம். ஆமா, எடுத்துட்டு இங்கதான் வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப உயிர் ரொம்ப அசம்பாவிதம், ஆபத்தான இடம். அது ஒண்ணு. வெள்ளம் படான வெள்ளம் வந்துரும். இன்னொன்னு, நம்ம மக்களும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்களும் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறதுனால வந்து என்ன செய்ய முடியும். அதனால சில கண்ட்ரோல் வரதான் செய்யும். கிடையாது, பழைய குற்றாலம் முதல்ல ஃபாரஸ்ட் தான். அதை வந்து நம்ம தான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். குளிக்கிறதுக்காண்டி இது பண்ணாங்க.
அதான் இப்போ குளிக்க விடுதாங்கல்ல, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஆனா சூப்பரா இருக்கு. நல்லா குளிச்சாச்சு. எல்லாரும் போய் நல்லா குளிக்கலாம். சீசன் நல்லா அதாவது ரொம்பயும் குளிர் இல்லாம ரொம்பயும் வெயில் இல்லாம நல்லா நார்மலா இருக்கு. என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சண்டே கூட்டம் பத்தியா கார் கண்ணால பத்தியா அப்படியே சாரல் விழுது. லைட்டா சாரல் விழுகுது. சரி, நாங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு. நல்ல குற்றாலத்துல குளிக்கவும் செஞ்சாச்சு. சூப்பரா கொஞ்ச நேரம் குளிச்சாலும் நல்ல திருப்தியா குளிச்சோம். சூப்பரா இருந்துச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் குளிச்சிருப்பேன். நீ ஒரு 20 நிமிஷம் குளிச்சிருப்பியா? கூட கொஞ்சம் நேரம் குளிச்சிருப்பேன். நான் எப்பவுமே இங்க வந்து பாருங்க, இங்க வந்தா சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸ், அதாவது தேங்காய் எண்ணெயில பொரிச்ச வாழைக்காய் சிப்ஸ் வாங்காம போக மாட்டேன். வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நாங்க வாங்கியிருக்கேன். கடை பேர் அப்படி போட்டுட்டாங்க. அப்புறம் அதுலயே வந்து இன்னொன்று இனிப்பு பழத்துல நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்துல போட்ட சிப்ஸ் அதுவும் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சுட்டி காவியாளுக்கு ஒரு அது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ், இப்படி அந்த அந்த குச்சி குச்சியா வேற ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அது ஒண்ணு. அப்புறம் இப்ப நாங்க ஆந்த வேலை, அதாவது ட்ரெயின்ல சாப்பிடறதுக்கு நவாப்பழம், நாட்டு லவாப்பழம். நாட்டு லவாப்பழம் இல்ல, நவாப்பழம். லவாப்பழம், நாங்க நாட்டு நவாப்பழம். வாங்க எல்லாரும் நவாப்பழம் சாப்பிடுங்க, சிப்ஸ் சாப்பிடுவாங்க. அதுதான் சரி. இதே மாதிரி நீங்களும் போயிட்டு குளிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் போயிருக்கீங்க, எப்படி குளிச்சிங்க, என்ன ஏதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.